நான் பார்த்த வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாற்றிட்டாங்க, அதனால் பெண்கள் எல்லாம் காதலில் ஏமாற்றுகிறவர்கள் சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? மாட்டினாடா மானஸ்த ஒத்துக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ஆண் எல்லாமே திருமணத்தில் பெண்ணை வந்து அடிமைப்படுத்திடுவான்னு சொன்னாலும் ஒத்துக்க முடியாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? 12 years experience. அவங்க ஷூட்டிங் போனாங்கன்னா நான் கூட்டு போய் விடுறதுக்கு கூட நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆடிஷன் போனாலும் நான் கூட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஷூட்டிங் முடிஞ்சுன்னா டப்பிங் கூட்டு போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் ஏன் இந்த மாதிரி பர்சனை வந்து சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதனால வந்து இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்றது தான் என்னோட கேள்வி. என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. அப்படியே சூஸ் பண்ணாலும் அவங்க ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? நான் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க, அவங்க கேரியருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது, பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஏமா நீ படம் ஓட்டினது போதும், வீட்டுக்கு கிளம்பு. இது வரைக்கும் 1000 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். எது சரிப்பா? அவ்வளோ பேருக்கு ஜோசியம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, உங்கள் ஜாதகத்தை ஒழுங்காக பார்த்துருக்க. நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாலே கோஷம் தொடங்கிருச்சு. இதுதான் இன்னைக்கான ஷோ. கையில் என்னென்னமோ பதாகைகள்லாம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. வீரர்களே, நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு. அது மேரி சாரியா? நோ லவ் மேரேஜ், நோ அரேஞ்ச் மேரேஜ், நோ மேரேஜ். கல்யாணம் டெஃபினெட்லி நாட். முடியாதுன்னு சொல்ல முடியாது my baby, முடியாதுன்னு சொல்ல கூடாது my baby. நோ மேரேஜ் இஸ் ஈக்குவல் டு பீஸ். மகிழ்ச்சியா இருக்கு. இது அநியாயம், அக்கிரமம். எனக்கு இது நியாயமடா? நன்றாக தூவுங்கள். குடியானம் பேச்சு விடிஞ்சா போச்சு, கல்யாண பேச்சு வாழ்க்கையே போச்சு. இதெல்லாம் எங்க கண்டுபிடிக்கிறீங்க? சில பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு திருமணம் வேண்டாம், நான் வந்து சிங்கிளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க. ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக தான் சார் இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கடா அப்படின்னு வீட்டில் பேச ஆரம்பிச்சல இந்த மாப்பிள்ளை எப்போ மாப்பிள்ளை உனக்கு பொண்ணு பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண கனவுகளோடு வாழக்கூடிய ஆண்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க. இதுக்கு மேலே ட்ரை பண்ணா அது ஒரு முட்டாளால தான் முடியும். அதனால தான் இவர் ட்ரை பண்ணாரு. முதல் முறையா திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பெண்களும், எனக்கு திருமணத்திற்கு பெண் கிடைக்கல, திருமண கனவோடு இருக்கேன்னு சொல்ற ஆண்களும் சந்திக்கிற ஒரு இடமாக இன்றைக்கு நீயா நானா மேடை மாறுகிறது. ஏய் முத்துன மூஞ்சி, என்ன பயங்கர ஆவா சார், இது யாரு சூப்பர் ஸ்டார் வருங்காலம் இவரு தெரியாத உங்களுக்கு? ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திருமண கனவு அப்படின்னு சொல்றப்ப பெண்களையே சொல்லுவாங்க, பாட்டெல்லாம் கூட அப்படிதான் வருது. இப்போ நீங்க நிறைய பேர் திருமண கனவுகளோட ஆண்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது திருமண கனவு பாட்டெல்லாம் இருக்கா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஒரே ஒரு சாங் தான் சார், இதுதான். அந்த மியூசிக் வரும்போதே கல்யாணம் அந்த கனவுக்கு போய் உள்ள என்ட்ரி ஆயிடும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அந்த ஃபீலிங் அந்த மியூசிக்லயே கல்யாணம் மாதிரி. அந்த பாட்டு வரையெல்லாம் நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? நம்மளை பார்க்கறதுக்கு, நம்மளை காக்கிறதுக்கு, நம்மளை வந்து அதிகாரம் பண்றதுக்கு ஒருத்தவங்க வராங்க, அவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு கனவு தான் நம்ம மைண்ட்ல அப்படியே வந்துட்டே இருக்கும். வைக்கிறாப்புல என்னை பார்த்துக்க, காத்துக்க, அதிகாரம் பண்ண, இதெல்லாம் இவங்களுக்கு திருமண கனவுகள். ஓகே, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அது ஒரு காலம். மேரேஜ் ஆச்சுன்னா நான் வந்து என் பேரண்ட்ஸை லெஃப்ட் பிஹைண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துடணும். அது ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. ஒருவேளை அவங்க தனியாக இருப்பாங்களோ, ஹெல்ப்பே பண்ண முடியாது, உடம்பு சரியில்லைனா கூட போய் பார்க்க முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருமோன்னு ஒரு பயம். என்ன வடையா, மசால் வடை, மசால் வடையா? ஏன் கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும்,
ஏன் பொண்ணு வந்துட்டு எந்த முடிவு எடுத்தாலும் அது மாப்பிள்ளை சார்ந்தோ இல்லை இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. நீ அப்படி வரியா? இதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ப்ராப்பரான எந்த ஆன்சரும் இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதில்லை. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் சாக்ரிஃபைஸ் சார், நம்மளோட ஓன் பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்பர் 1 ஐ ஹவ் டு கிவ் பர்த். ஓகே, அப்புறம் என்னோட டைம், அப்புறம் நான் வந்து இன்னொருத்தரை வந்து டேக் கேர் பண்ணணும். இதுதான் காதல். அப்போ நீங்க சொல்றது பார்த்தா ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ண எனக்கு அது பிடிக்கலைங்கிறீங்க. ஒரு ரொம்ப ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி சார். ஒரு 3 மாசம் வச்சிருந்தா முழுகாம ஆக்கிடுற. அதுக்கு தான பிளான் பண்ற நீ? எனக்கு தேவையானதை நான் செஞ்சுப்பேன். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஹஸ்பண்ட் பார்த்துக்கணும், ஒரு குழந்தைய பார்த்துக்கணும், ஒரு மதர் இன் லா பார்த்துக்கணும், ஒரு ஃபாதர் இன் லா பார்த்துக்கணும். ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி திடீர்னு தூக்கி நம்ம தலை மேல போடுற மாதிரி இருக்கு. அதுக்கு என்னப்பா? ரைட் விடு. இது நினைச்சா இட்ஸ் லைக் எதுக்காக அப்படி என்ன அவங்க பண்ணிட்டாங்க உன்னோட உடம்பு நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? அப்ப திருமணம் குழந்தை இரண்டையும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்றப்ப திருமணம் வேணான்னு உங்களுக்கு திருமணம் வேண்டாம். நான் என்ன சொல்றேன், திருமணத்தையும் குழந்தையும் நீங்க கனெக்டே பண்ணாதீங்க, கல்யாணம் பண்ணிக்கங்களே. பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? வேண்டாம். அதான் கேள்வி. ஏன்னா பசங்க ரொம்ப இம்மெச்சூரா இருக்காங்க சார். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. அவங்க பர்செப்ஷன் ஆஃப் வெட்டிங்ன்றது வந்து அவங்க ஒரு படத்துல பாக்குறதோ, அவங்க ஒரு பாட்டுல பாக்குறதோ, இல்ல அவங்களோட பாட்டி காலத்துல அடிப்படையில பசங்க இப்ப இம்மெச்சூரா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஒன்ஸ் ஒரு பெண்மணி தனியா இண்டிபெண்டா வாழ கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு யாருமே தேவையில்லைன்ற டிசிஷன் வந்துருச்சுன்னா, அவங்க வாழ தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு யாருமே தேவையில்லை. ஆம்பளை செய்யறது மேட்ரு கிடையாது. ஒரு பெண்ணா நான் செய்யணும்னு ஆசைப்படுற விஷயங்களை பண்ண விடாம நிறுத்துறாங்க பாத்தீங்களா இந்த சமுதாயம். அதை எங்களை பண்ண விடுங்கன்னு சண்டை போடுறது தான் உண்மையான விமனை போறாங்க. இண்டிபெண்டன்ட் விமன்ன்றது அவங்க ஜஸ்ட் ஃபினான்ஷியலாகவும் சரி, லைக் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சரி கொண்டு போகலாமே தவிர்த்து இண்டிபெண்டன்ட்ன்றதை ஒரு பர்சனல் லைஃப்ல கொண்டு வர தேவையில்லை. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஈவன் தோ இஃப் யூ ஆர் இன் வித் அ ஃபேமிலி யூ கேன் பி இண்டிபெண்டன்ட். ஸோ அதை தான் நான் சொல்றேன். நான் நீங்க ஃபேமிலிக்குள்ள இருந்தாலுமே இண்டிபெண்டா இருக்கலாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். முழுக்க முழுக்க பெண் தான் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு திருமண வாழ்க்கையில. அதனால நான் திருமணம் பண்ணிக்க விரும்பல அப்படிங்கிறாங்க. உண்மையா லவ் பண்ற கணவன் தம்பி இந்த பேய் கதை என்கிட்ட வேண்டாம். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? கணவனும் 2 பேரும் விட்டு கொடுக்குறாங்க வாழ்க்கையில. உங்க வீட்ல யார் விட்டு கொடுத்து நீங்க பாத்தீங்க கணவன்ல? என்னோட அப்பா அம்மா 2 பேருமே விட்டு கொடுத்து தான் வாழ்றாங்க. தோசை வைடி. கல் இருக்கு, மாவு இல்ல. அப்ப கஞ்சாச்சி ஊத்தி வெண்ண மாவுல ஊறுகாய் இருக்கு, கஞ்சி இல்ல.